வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான புதிய பாடத்திட்டத்தில் தமிழ் பாடத்தில் முந்தைய வீடியோவை ஒன் வேர்டு கொஸ்டினுக்கு இயல் 1ல் இருக்கக்கூடிய ஒன் வேர்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் போட்டிருந்தேன். இப்போ அதில் இருக்கக்கூடிய இயல் 1ல் இருக்கக்கூடிய புக் பேக் 4 2 மார்க் கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்க்கலாம். அந்த 4 2 மார்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நடை அழகியல் பற்றி தொல்காப்பியம் கூறும் கருத்து குறிப்பிடுக, படாம் ஈத்த கெடா நல்லிசை கடா யானை களிமான் பேக. இச்சங்க கவிதையின் அடிகளில் ஓசை நயமிக்க சொற்களையும் அவற்றிற்கான இலக்கண குறிப்பினையும் எடுத்தெழுதுகன்னு கேட்டிருக்காங்க. 3வது பார்த்தோம்னா, கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழெண்ணை துணை வேண்டும் என்கிறார். 4வது கேள்வி, வியப்பு வனப்பு இரு சொற்களையும் ஒருங்கிணைத்து தொடரமைக்க. இந்த 4க்கான விடைகளை நம்ம இதில் பார்க்கலாம். முதல் கேள்விக்கான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நடை அழகியல் பற்றி தொல்காப்பியர் கூறும் கருத்து அப்படின்னு பார்த்தோம்னா, அழகியலை உருவாக்குவதற்கு தளம் அமைத்து தருகின்ற தொல்காப்பியம் இலக்கியத்தையும் மொழியையும் ஒரு சேர பேசுகின்ற இலக்கணமாகும். எழுத்துக்கள் பற்றி பேசுகிற போதே செய்யுளின் வழக்கு பேசப்பட்டு விடுகிறது. எழுத்தையும் சொல்லையும் போன்றே செய்யுளையும் ஓர் உள்ளமைப்பாக தொல்காப்பியம் கருதுகிறது. அப்போ எழுத்துக்கள் பற்றி பேசப்படுகிற போதே செய்யுளின் வழக்கு பேசப்பட்டு விடுகிறது. எழுத்தையும் சொல்லையும் ஒரு போன்றே செய்யுளையும் ஓர் உள்ளமைப்பாக தொல்காப்பியம் கருதுகிறது அப்படிங்கிறது தான் நடை அழகியல் பற்றி தொல்காப்பியம் கூறும் கருத்து. 2வது கேள்வி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, படாம் ஈத்த கெடா நல்லிசை கடா யானை களிமான் பேக. இதில் இருக்கக்கூடிய ஓசை நயமிக்க சொற்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, கடா படா கெடா. இது மூணுமே அது மூணோட இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவை மூன்றுமே இசை நிறை அளபடைகள் அல்லது செய்யுளிசை அளபடைன்னு சொல்லலாம். 3வது கேள்வி, கவிஞர் சிற்பி எதனை வியந்து பாட தமிழெண்ணை துணை வேண்டும் என்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, தம் கைகள் சிவந்து நோக உழைக்கும் தொழிலாளர்கள் வியர்வை வெள்ளம் முத்து முத்தாய் தோல் மீதில் வீற்றிருக்கும் அவற்றையெல்லாம் வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார் சிற்பி பாலசுப்ரமணியம். 3வது கேள்வி, இது 3வது கேள்வி. 4வது கேள்வி பார்த்தோம்னா, விடியல் வனப்பு இரு சொற்களையும் இணைத்து தொடரமைக்கன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பொருத்தமான என்ன கேள்வினால் நீங்கள் எழுதிக்கலாம். விடியல் என்றால் காலை நேர விடியல்னு சொல்லுவாங்க. வனப்பு அப்படின்னம்னா வனப்பு என்பதற்கு அழகு என்பது பொருள். இது நான் ஒரு மாதிரி எழுதியிருக்கேன். காலை நேர விடியலில் கதிரவனின் வனப்பு காண்போரை கவர்ந்து இழுக்கும் அப்படிங்கிறது எழுதியிருக்குது. இந்த விடியல்ங்கிற வார்த்தையும் வனப்பு அழகுங்கிற பொருள் தரக்கூடிய ஒரு சொல்லும் அமைகிற மாதிரி ஒரு சொற்றொடர் நீங்களாக அமைச்சு எழுதிக்கலாம். அடுத்து 4 மார்க் கொஸ்டின் புக்குக்குள்ளேருந்து எடுக்கக்கூடிய இன்டர்வியூ கொஸ்டின் எல்லாமே நான் அடுத்த வீடியோவை போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.